ஃபயர் எப்படி ஏற்படுது? ஒரு ரசாயன மாற்றம், வேதியியல் மாற்றம். அதாவது ஒரு தீன்றது ஒரு 3 பொருட்களுடைய கூட்டமைப்பு தான் தீ. அதாவது என்னன்னா எரிபொருள், காற்று, வெப்பம், இது 3 சேர்ந்த ஒரு கலவை தான் தீ. இந்த தீ ஏதாவது ஒரு பொருள் இருந்தால்னா தீயை நம்ம எரியாது. நம்மளுக்கு அது தீ உண்டாக வாய்ப்பு இல்லை. அதாவது ட்ரையாங்கிள் சொல்லுவாங்க, முக்கோணம். தீ ஒரு முக்கோணம் சொல்லுவாங்க. காற்று, எரிபொருள், வெப்பம், இது 3 சேர்ந்த கலவை தீ. தீயை நம்ம 5 வகையை பிரிக்கலாம். A கிளாஸ் ஃபயர், B கிளாஸ் ஃபயர், C கிளாஸ் ஃபயர், D கிளாஸ் ஃபயர், E கிளாஸ் ஃபயர்னு 5 வகையாக பிரிக்கலாம். A கிளாஸ் ஃபயர்ன்றது எரிந்து சாம்பலாகக்கூடியது. எரிந்து சாம்பலாகக்கூடியது என்ன? மரம், கட்டை, பேப்பரு, வேற என்னங்க? பிளாஸ்டிக் பொருள் எரியும். நம்மளுடைய உடம்பும் எரியும். நம்மளுடைய உடம்பு எரிந்து சாம்பலாகக்கூடியதான். இது A கிளாஸ் ஃபயர்னு சொல்றாங்க. B கிளாஸ் ஃபயர் என்பது ஆயில் ஃபயர். ஆயில் ஃபயர் எப்படினோம்? அதாவது எண்ணெய் தீ விபத்து. அதாவது எண்ணெய் தீ விபத்து தண்ணீரை விட எண்ணெய் அடர்த்தி குறைவு. அதனால மேலே வந்துடும். தண்ணி அடர்த்தி அதிகம், அதனால கீழே போயிடும். அதனால தண்ணீர் ஓட்டுனா இதே அணைக்க முடியாது. நம்ம ஆயில் ஃபயர். அடுத்து சி கிளாஸ் ஃபயர். சி கிளாஸ் ஃபயர் எலக்ட்ரிக்கல் ஃபயர். எலக்ட்ரிக் ஃபயருக்கு தண்ணி ஊற்றலாமா? என்ன பண்ணணும்? அதுக்கு கிடைக்கிற மண் எடுத்து அணைக்கலாம். அப்புறம் வேற என்ன அணைக்கலாம்? இங்கே டிசிபின்னு ஒரு எக்ஸ்பிரிஷன் இருக்கும். எக்ஸ்பிரிஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த சிறப்பாக இருக்குமே இணைப்பான், அதை வச்சு பயன்படுத்தி அணைக்கலாம். தண்ணி மின்சாரத்தை கடத்தும். அதனால தண்ணி ஊற்றக்கூடாது. அதனால சி கிளாஸ் ஃபயர். டி கிளாஸ் ஃபயர் உலோக ஃபயர். உலோகம்னா என்ன? இரும்பு. இரும்புக்கு என்ன யூஸ் பண்ணலாம்? ஃபயர் ஆச்சுன்னா தண்ணி ஊற்றலாமா? ஊற்றலாம். ஆனால் இரும்பு சுத்தமாக போயிடும். அதனால மணல், மண், அதுக்குன்னு ஒரு எஸ்டிங்ஷர் இருக்கு. அந்த எஸ்டிங்ஷரை பயன்படுத்தி அதை அணைக்கலாம். அது இ கிளாஸ் ஃபயர். இ கிளாஸ் ஃபயர்னா அதாவது கேஸ் ஃபயர். கேஸ் எல்லா வீட்லையும் இருக்குல்ல? எத்தனை பேர் வீட்டில் கேஸ் இருக்கு சொல்லுங்க? வேற யாரும் சமையல் செய்யறதில்ல. அங்கே ஏதோ ஒரு இருக்கிற மாதிரி இருக்குது.